அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாசன் துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 54வது நாள். இங்கே ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து டிப்ஸு. பெரும்பாலும் இந்த சொல்லக்கூடிய இந்த வாஸ்து டிப்ஸ் ஆனது ஒரு சில வீட்டில் மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மித்த பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய ஆஃபீஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, அப்புறம் இந்த டிரைவர்லாம் பார்த்திங்களா, அவங்க அந்த லாரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. லாரி பஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, அந்த டேப்பில் அந்த ஒரு சோஃபா செஞ்சுருப்பாங்க, பின்னியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த டேப்பில் செய்யக்கூடிய அந்த சோஃபாவில் வீட்டில் இருக்கக்கூடாது, அதில் உட்காந்து அமரக்கூடாது. அது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அகற்றிடுங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அந்த சேர் போட்டுருவாங்க. அந்த சேர் பார்த்திங்கன்னா அந்த ஒயர் கூட மாதிரி அந்த சேரு, அந்த பிளாஸ்டிக் சேரு, அந்த பின்னல் போட்ட சேரு, அந்த சேரில் பார்த்திங்கன்னா இருக்கும். அதை என்ன பண்ண முடியும், அதை அகற்ற முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டினால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய உடல் அதில் டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அதாவது துணி போட்டுக்கிட்டு, துணியோ ஒரு மெத்த மாதிரியே அந்த இதை உட்கார டேபிளில் போட்டுங்க. அதேமாதிரி மேலேயும் சாயறதுக்கு ஒரு துண்டு மாதிரி போட்டுங்க. அதில் உட்காரக்கூடாது. அந்த ஒயர் சேரில் எப்பயுமே உட்காராதீங்க. நீங்கள் லாரி டிரைவராக இருக்கிறப்ப அந்த லாரி சீட்டும் அப்படி தான் இருக்கும். ஏர்போர்ட்டுக்காக அப்படி வச்சுருப்பாங்க. அதுவும் நீங்கள் தவிர்க்க பாருங்கள். அதுக்கப்புறம் புதுமையான இப்போ நிறையா வந்திருக்குது. உட்காந்து டிரைவர் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஹீட் வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய ஒரு பாஞ்சு மாதிரிலாம் வந்துருக்குது. அதெல்லாம் உபயோகப்படுத்துங்க. ஆனால் எக்காரது கொண்டும் இந்த மாதிரி இந்த ஒயர் சேரில் உட்காராதீங்க. அதை தவிர்க்க பாருங்கள். அதை வீட்டில் அதே மாதிரி சோபா மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வீட்டில் எடுத்துருங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒயர் இருக்கிற வீடு சிறப்பானதாக இல்லை. அவங்க கொஞ்சம் சில கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. எனவே நீங்கள் அந்த மாதிரி சேர் வச்சுருந்தாங்களோ, உங்கள் வீட்டில் அந்த ஒயர் பண்ண சேர் வச்சுருந்தாங்களோ நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் பல நல்லதாக தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்வு வளமுடன்.